ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் பாஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்தியன் பார்ட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கத்தின் வரலாற்று பின்னணி, அதில் ஏற்கனவே நம்ம 2 கிளாஸ் பார்த்தோம். இது 3வது கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் 2 கிளாஸ் பார்க்காதவங்க அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தோட அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இங்கிலாந்து அரசின் நேரடி ஆட்சி, இங்கிலாந்து அரசு நம்ம நேரடியாக ஆட்சி செய்யும் போது என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதோட அம்சங்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஓகே, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு இருக்குது, அது ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அது எதுக்கு தேவையில்லாம தூக்கிட்டு இப்போ இங்கிலாந்து அரசு நேரடியாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1857 ஒரு மாபெரும் கிளர்ச்சி ஒன்று நடைபெறுது. இந்த கிளர்ச்சியை பற்றி நம்ம ஐஎன்எம்ல டீட்டெயிலாக படிப்போம். இந்த 1857 கிளர்ச்சியில் நிறையா ஆங்கிலேயர்களும் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த பெரும் தலைவர்கள்லாம் கொல்லப்படுறாங்க. இந்த 1857 கிளர்ச்சிக்கு நிறையா பேர் இன்னும் இருக்குது. என்னென்னா சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாங்க. இந்த மாபெரும் கிளர்ச்சி ஏற்படுறனால அந்த டைமில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி செயல்பட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுது, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நீங்கள் இனிமேல் இந்தியாவை ஆட்சி செய்ய வேணாம், இனிமேல் இங்கிலாந்து அரசு நேரடியாக இந்தியாவை ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரொக்ளமேஷன், அதாவது பேரறிக்கை வெளியிடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ இங்கிலாந்து மகாராணியாக இருந்த விக்டோரியா அவங்க என்ன பண்ணுறாங்க, 1858 ஒரு பேரறிக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பேரறிக்கை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 2, 1858 நிறைவேற்றப்படுது. அதனால தான் இதுக்கு இந்திய அரசு சட்டம் 1858 அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஓகே, என்னென்ன சட்டம்லாம் இருக்குன்னு சொல்லி சும்மா சின்னதாக பார்த்தலாம். 1858 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அடுத்து 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் மொத்தம் 3 இருக்கும். எப்படி பட்டய சட்டம் நிறையா 93, 813, 1833, 1853 நிறையா சட்டம் இருக்குது. அந்த மாதிரி இந்திய கவுன்சில் சட்டமும் 1861 ஒன்று, 1892 ஒன்று, 1909 ஒன்றுன்னு போடுவாங்க. இது 3 இந்திய கவுன்சில் சட்டம், இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து 1919, 1935, அடுத்து 1947. 1919, 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1858 இந்திய அரசு சட்டம் சொல்லுவாங்க. 1919, 1935 இந்த 2 சட்டத்தையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து நமக்கு தெரியும் 1947 நம்ம இந்தியா விடுதலை பெறுது. அதை இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சட்டங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சட்டம் தான் 1858 இந்திய அரசு சட்டம். இதுக்கு இன்னும் நிறையா பேர்கள் இருக்குது. என்னென்னா விக்டோரியா மகாராணியின் பேரிக்கை. ஏன் அதுக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்களின் உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் இருக்குது. அதாவது மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கர்ட்டானா உரிமை சாசனம். ஏன் இதுக்கு இப்படி மக்களின் உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரான சட்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆமாம், ஏன்னா இந்த 1858 அப்புறமா இந்த வகையான போர்களும் உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்குது. அதனால தான் இதுக்கு உரிமை சாசனம், அதாவது நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. இந்த சட்டம் கொண்டு வரும்போது யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கானிங் பிரபு. இவர் இருக்கும்போது தான் இந்த 1857 பெருங்கிளர்ச்சி நடைபெறுது. அதுக்கப்புறம் விக்டோரியா மகாரின் பேரறிக்கை அறிவிக்கும் போது இவர் கானிங் பிரபு தான் இருக்கிறாரு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு பதிலாக இந்த இங்கிலாந்து அரசு ஆட்சிக்கு வந்தனால நிறையா மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றங்கள்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த கானிங் பிரபு நம்ம என்னன்னு சொல்லுவோம், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தானே பேர் வச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடி பார்த்தோம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்போ அதோட பேரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதில் இருந்து வைசிராய், அதாவது இந்திய அரசு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி பேர் மாத்துறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே 4 குழு இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. நிர்வாக குழுன்னு ஒரு குழு இருக்கும், அதே மாதிரி சட்டம் இயற்றும் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கும். இந்த 2 குழு இந்தியாவில் செயல்படும். இது சட்டத்தை போடும், இது நிர்வாக குழு சட்டத்தை அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கிலாந்தில் இயக்குனர் குழு, அப்புறம் கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு சொல்லி 2 குழு இருக்கும். இது பிட் இந்திய சட்டத்தில் கூட கொண்டு வந்தாங்க. 1784 கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இந்த இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் இங்கிலாந்து செயல்பட்டு இருந்துச்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே. இப்போ இந்த இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு 2 குழுவையும் நீக்கிறாங்க. இந்த இங்கிலாந்து அரசு இந்த 2 குழுவையும் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்திய அரசு செயலர், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு புது பொறுப்பை கொண்டு வராங்க.
இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இவருக்கு கீழே 15 பேர் கொண்ட ஒரு குழு செயல்படும். இது ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படும். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இவருக்கு தான் அதிகப்படியான பவர்ஸ் இதில் இருக்கும். இந்த குழு இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு சட்டம் போட்டு கொடுத்தோம். அப்படி பதவியேற்ற ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர் சார்லஸ் வுட். இவர் தான் ஃபர்ஸ்ட் பதவியேற்ற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்திய அரசு செயலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்திய அரசு சட்டம் 1858 இது ஆகஸ்ட் 2, 1858 இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருச்சு. ஓகே, இதை இந்தியாவுக்கு எப்போ கொண்டு ஒரு பேரறிக்கையா வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 1, 1858 அலகாபாத்ல ஒரு தர்பாரை கூப்பிட்டுறாங்க. அங்கே கூட்டி கானிங் பிரபு இந்த பேரறிக்கையை படிக்கிறாரு. இந்திய மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு, இனிமேல் நம்ம இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தானே இப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு, இனிமேல் அதுக்கு பதிலாக இங்கிலாந்து அரசு நேரடியாக இனிமேல் ஆட்சி செய்யும். இனிமேல் எந்த பகுதிகள் இணைக்கப்படாது. ஏன்னா பிரச்சனை எல்லாம் போர்கள் எல்லாம் அது மூலியமா பகுதி இணைக்கணும்னு சொல்லி தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இவ்வளவு பெரிய உயிரிழப்பு சேதங்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கா. அதனால இனிமேல் பகுதிகள் இணைக்கப்படாது. அது மட்டும் இல்லாம மதப்பரப்பு, அதாவது கிறிஸ்டின் மதத்தை பரப்பும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அந்த பரப்பு இனிமேல் கிடையவே கிடையாது. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா 1857 சிப்பாய் கழகம் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கிளர்ச்சி நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த கிளர்ச்சியில ஈடுபட்ட எல்லா உறுப்பினர்களுக்கும் பொதுவா மன்னிப்பு தராங்க. யாரெல்லாம் ஆங்கிலேய அதிகாரிகளை கொண்டிருக்காங்களோ அவங்கள தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறமா பகுதிகள் இணைக்கப்படாதுங்கிறாங்க. அதனாலதான் இதுக்கு நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யார் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கானிங் பிரபு. யார் இப்ப இவர் வைசிராய் பேரை மாத்திட்டாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக வைசிராய் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. அடுத்து 1861 ஒரு சட்டம் வரும். அந்த சட்டத்துல இந்தியர்களுக்கும் இந்த குழுக்கள்ல அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பையும் அறிவிக்கிறாங்க இந்த சட்டத்துக்கு கீழே. அடுத்த சட்டம் 1861 இந்திய கவுன்சில் சட்டம். ஏன் இதுக்கு இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கீழே 15 பேர் இருப்பாங்க. இவங்க தான் அந்த இந்திய கவுன்சில். இந்த இந்திய கவுன்சில் போட்டு தரனால இதுக்கு இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லியே பேர் வந்துருச்சு. எப்போ 1861 கொண்டு வராங்க. இதுலயும் அதே வைஸ்ராய் தான் கானிங் பிரபு. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தானே வருது. அதனால அதே சார்லஸ் வுட் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாகவும் இருக்காரு. நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆட்சியில் இருக்கும்போது நம்ம எப்படி நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூணு பம்பாய், சென்னை, கொல்கத்தா அப்படின்னு சொல்லி 3 மாகாணங்கள் இருக்கும். அந்த 3 மாகாணங்களுக்கும் வங்காளத்துக்கு தான் அதிக பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதாவது பவர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல குவிக்கப்படும். அதாவது சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. வங்காளத்துக்கு தான் அதிக பவர் இருக்கும். மிச்சம் இருக்கிற ஆளுநர்கள்லாம் சும்மா தான் இருப்பாங்க. 2 ஆளுநர்கள்லாம் வங்காளத்தில் இருக்கிற ஆளுநர் சொல்ற பேச்சை தான் கேட்டு நடக்கணும். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சா. ஆனா இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா டீசென்ட்ரலைசேஷன், அதாவது மாகாண அரசுகளுக்கு அதிகப்படியான பவர்ஸ் தரப்படுது. எப்படி அப்படின்னா, மாகாண அரசுக்கு சட்டம் இயற்றுறதுலாம் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பட்டய சட்டத்துல பார்த்தோமா. ஆனா இந்த இடத்துல மறுபடியும் மாகாண அரசு சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வராங்க. நம்ம நிர்வாக குழு பார்த்தோமா, 1+4 இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வைசிராய் கூட 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்ப அதுல இன்னொரு உறுப்பினர் சேர்ந்து 1+5 மாத்துறாங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, இது என்ன சட்டம், இந்த சட்டத்துக்கு கீழே என்னென்ன அம்சங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டா நான் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 குழு தான் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. மிச்ச 2 குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. நிர்வாக குழுவும் சட்டம் இயற்றும் குழுவும் அப்படியே தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1+4 அப்படின்னு சொல்லி முன்னாடி 1853 இருந்துச்சு. அந்த 1+4ங்கிறது நிர்வாக குழு. அப்புறம் சட்டம் இயற்றும் குழுவில் 6 பேர் இருப்பாங்க. அதுல 4 பேர் கூட பம்பாய், ஆக்ரா இந்த மாகாணங்கள் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அதில் இருக்கிற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை மட்டும் அதிகப்படுத்துறாங்க. 1+4 இருக்கிறது 1+5 மாறிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இதுல 6 உறுப்பினர்கள் இருப்பாங்களா, அது 6ல இருந்து 12 மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே 1858 சட்டத்துல இந்த இந்தியர்களுக்கும் உறுப்பினர்களுக்கு இடம் தருவோம் அப்படின்னு சொல்லி விக்டோரியா மகாராணி சொல்லியிருப்பாங்களா. அதை சரி பண்றது விதமா 3 இந்தியர்களுக்கு வாய்ப்பு தராங்க. அதாவது இந்த சட்டம் இயற்றும் குழுல 3 இந்தியர்கள் உறுப்பினர்களா இருக்காங்க. இந்த சட்டம் இயற்றும் குழுவே பார்த்தோம்னா 12 உறுப்பினர்கள் சொல்லிட்டோமா. இதுல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அலுவல் சார்ந்த உறுப்பினர், அலுவல் சாரா உறுப்பினர் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க. இதுல அலுவல் சாரா உறுப்பினர்களுக்கு கீழே இந்த 3 இந்தியர்களை கொண்டு வராங்க. யார் அப்படின்னா சர் தினகர் ராவ், அடுத்து பனாரஸோட அரசர், பட்டியாலா அரசர். அப்பெல்லாம் சுதேச அரசர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே அரசர்களா சேர்த்து விட்டுருக்காங்க.
இந்த சட்டம் இயற்றும் குழு இது வந்து ஒரு சட்டத்தை போடலான்னு சொல்லும். இந்த நிர்வாக குழு தான் அதை நடைமுறைப்படுத்தும். இந்த நிர்வாக குழுவும் எப்படி நடைமுறைப்படுத்தும்? இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே ஒரு குழு இருக்குமா, அந்த குழு வந்து இந்த உருவாக்கப்படுற இந்த சட்டத்தை கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படும். அதனால இந்த இந்தியர்களுக்கு என்னதான் வாய்ப்பு கொடுத்தாலும் இது வெறும் சும்மா தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாகாணத்தில் நிறைய சட்டமன்றங்கள் தொடங்கப்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா பம்பாய், சென்னை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 3 முக்கிய மாகாணங்கள் இருக்குது, வங்காளம், பம்பாய், சென்னை. இதில் வங்காளத்தில் தான் இந்த மத்திய சட்டமன்றம்னு இருக்குது. அடுத்து வந்து பம்பாய், சென்னை. இந்த பம்பாய், சென்னை இந்த 2 இடத்துலையும் மாகாணத்தில் சட்டமன்றம் தொடங்கப்படுது. அடுத்து வங்காளத்திலையும் 1862 ஒரு சட்டமன்றம் தொடங்கப்படுது. அதே மாதிரி 1886 வடமேற்கு மாகாணங்கள், அதாவது ராஜஸ்தான் அந்த மாதிரி பகுதிகளில் அங்கே வந்து ஒரு சட்டமன்றம் தொடங்கப்படுது. பஞ்சாப்ல 1897 சட்டமன்றம் தொடங்கப்படுது. இதுதான் இந்த டீசென்ட்ரலைசேஷன். அதாவது மாகாணங்களுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்து மத்தியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிறாங்க. அடுத்து உயர் நீதிமன்றங்கள் 1862 என்ன பண்ணுறாங்க, சென்னை, பம்பாய், கல்கத்தா என்ற இந்த 3 முக்கிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றம் தொடங்கப்படுது. எப்போ அப்படின்னா 1862. அடுத்து இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, அதாவது போர்ட்போலியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ இது கொண்டு வராங்கன்னா 1859 நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எப்போ நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா 1861 இந்த சட்டத்துக்கு கீழே தான் நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த துறைகளாக பிரிப்பாங்க. இப்போ இருக்கல பொது சுகாதாரம் நிறையா துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறை அப்படின்னு நிறையா துறைகள் இருக்குல்ல, அந்த மாதிரியே பல துறைகள் பிரிக்கப்பட்டு அதுக்கு அமைச்சர்கள் மாதிரி ஒவ்வொருத்தரை நியமிப்பாங்க. அதுதான் இந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறை அப்படிங்கிறது. அடுத்து அவசர சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கொண்டு வராங்க. இப்போ இருக்கல பார்லிமெண்ட் கூடாத டைமில் வைசிராய் என்ன பண்ணலான்னா ஒரு சட்டத்தை அமல்படுத்தலாம். அந்த சட்டம் வந்து 6 மாதம் வரைக்கும் 6 மாதம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக இந்த அவசர சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து புதுசாக இருந்துச்சு. அடுத்து வந்து பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதும் இந்த 1861 இந்திய கவுன்சில் ஆக்டில் தான். அடுத்து அரசு பணியில் இடஒதுக்கீடு முறை வந்து பின்பற்றப்படுது. இப்போ நம்ம வந்து இடஒதுக்கீடு முறை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அப்போ வந்து அரசு பணியில் மட்டும் இடஒதுக்கீடு முறை வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து 1861 இந்திய கவுன்சில் சட்டம் இதோட முக்கிய அம்சங்கள். அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்த சட்டம் கொண்டு வரக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து தொடங்கப்படுது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸை INM அப்படின்னு சொல்லி ஒரு தனி சப்ஜெக்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். என்னென்ன மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக படிப்போம். இந்த INC 1885 உருவாக்கினால இதோட முதல் வெற்றியாக சொல்கிறாங்க இந்த 1892 கவுன்சில் சட்டத்தை. அடுத்து இந்த சட்டத்தில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஜஸ்ட் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை மட்டும் ஒரு இதில் அதிகப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏற்கனவே பார்த்தோம்ல சட்டம் இயற்றும் குழு அப்படின்னு சொல்லி, அதில் கூட 12 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதில் கூட 3 இந்தியர்கள் இருந்தாங்கல்ல, யார் சர் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பட்டியாலா அரசர், இவங்க 3 பேர் இருந்தாங்களா. இந்த 12 பேர் இருக்கிற எண்ணிக்கையை 16 மாற்றுறாங்க. அடுத்து பட்ஜெட் விவாதிக்கும் போது இந்த இந்தியர்களும் சேர்ந்து விவாதம் செய்யலாம், கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்கு சில உரிமைகள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த சட்டம் இயற்றும் குழுவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள், அலுவல் சாரா உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இதில் அலுவல் சாரா உறுப்பினர்களில் மறைமுக தேர்தல் வழியாக தேர்வு செய்கிறாங்க. இது வந்து தேர்தல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் மறைமுக தேர்தல் வழியாக தான் இந்த அலுவல் சாரா உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. இந்த 16 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அவங்கள. இந்த 1892 இந்திய கவுன்சில் சட்டத்தில் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ சின்னதாக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு அப்படி பேர் வந்திருக்கு அப்படின்னா, மின்டோங்கிறவர் வைஸ்ராய், மார்லிங்கிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இவங்க இருக்கும்போது கொண்டு வந்தனால மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லியே பேர் வந்திருக்கு. இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடைபெறுது. இது வந்து இந்தியர்களுக்கு இடையே நிறையா வந்து அதிருப்தி ஏற்படுத்துது. ஏன்னா பெங்காலை பிரித்து முஸ்லீம், இந்து அப்படின்னு சொல்லி பிரித்து ஒரு பிரிவினைவாதத்தை ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. இது வந்து பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1907
காங்கிரஸ் ஐஎன்எம் அப்படின்னு ஐஎன்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதை வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியறாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இடையும் நடுவில் வந்து பிளவு ஏற்பட்டு காங்கிரஸும் ரெண்டா உடையுது. அதனால இந்த சுச்சுவேஷனை ஆங்கிலேயர்கள் தன்வசமாக்கிக்கிறதுக்காக இந்த 1909 ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்த சட்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னம்னா, நிர்வாக குழுல ஏற்கனவே 1+5 இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோமா, அதில் இன்னொரு உறுப்பினர்கள் சேர்ந்து 1+6 மாத்துறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட உறுப்பினர் யாரு அப்படின்னா எஸ்பி சின்ஹா. இவர் வந்து ஒரு சட்ட உறுப்பினர், இந்தியாவை சேர்ந்தவர். முதல்ல நிர்வாக குழுல ஒரு சட்ட உறுப்பினராக இந்தியரை சேர்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் யாருன்னா எஸ்பி சின்ஹா. ஓகே, சட்டம் இயற்றும் குழுவிலையும் அதோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஏற்கனவே போன சட்டத்தில் 12லேருந்து 16 மாறிச்சா, அந்த 16ங்கிறத இப்போ 60ன்னு மாற்றிருக்காங்க. இதில் தான் மறைமுக தேர்தலை அஃபீஷியலாக கொண்டு வராங்க. இந்த 60 வந்து 27, 33 அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. 33 பேர் நியமனம். ஏன்னா மெஜாரிட்டி எப்பயுமே இவங்கள்ட்ட தான், ஆங்கிலேயர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே பார்த்துக்கிறாங்க. இந்த 27 பேரை மறைமுக தேர்தல் வழியுமா தேர்வு செய்கிறாங்க. அடுத்து பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தில் நம்ம பட்ஜெட் விவாதிக்கும் போதில் விவாதிக்கலாம், கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்கு உரிமை தந்திருந்தாங்களா, இப்போ அதை வந்து அதிகப்படுத்துறாங்க. இப்போ வந்து வாக்கும் கூட அளிக்கலாம், தீர்மானம் செய்யலாம், சட்ட திருத்தம்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே போகிறாங்க. பொதுவாகவே ஈஸ்டர்ன் கம்பெனி இருக்கும்போது சென்ட்ரலைசேஷன் பண்ணுவாங்க, இதில் வந்து டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பவர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி, அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் முஸ்லீம்களுக்கு தராங்க. ஏன் இது இப்படி தராங்க அப்படின்னா, முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாகி பல போராட்டங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கும். அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரித்தாளும் கொள்கை. அப்படிதான் இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததுல பிரித்தாளும் கொள்கை தான் தொடர்ச்சியாக இந்த ஆங்கிலேயர்களை இங்கே ஆட்சி செஞ்சுட்டே வச்சுட்டு இருக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னே சொல்லலாம். சரி, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்குறாங்க. அதனால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க அப்படின்னா மின்டோ பிரபு. இவர் தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சரி, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள்லாம் ஒரு பகுதியில் வாழ்வாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முஸ்லீம்கள் தான் அங்கே வேட்பாளராக நிற்கணும், அங்கே முஸ்லீம்களே ஓட்டு போட்டு அங்கே வந்து முஸ்லீம்கள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வகையான சட்டம் தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது. அதனால முஸ்லீம்களுக்கு ஃபர்ஸ்ட் தனி தொகுதி கொண்டு வந்த சட்டம் என்ன அப்படின்னா 1909 மின்டோ மாடு சீர்திருத்தம். அடுத்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு கீழே 15 பேர் கொண்ட குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இதுதான் இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியும் பார்த்தோம். அதில் 2 இந்தியர்களை புதுசாக கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இந்த 15 பேர் கொண்டுள்ள இந்திய கவுன்சிலில் இருப்பாங்க. இப்போ வந்து 2 பேர் சேர்ந்து இல்லை, இந்த 15 பேர்லேயே இந்த 2 இந்தியர்களை புதுசாக கொண்டு வராங்க. இதெல்லாம் தான் 1909 கொண்டு வந்த மின்டோ மாடு சீர்திருத்தத்தோட முக்கிய அம்சங்கள். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அரசோட நேரடி ஆட்சி எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 1858 1947 வரைக்கும். என்ன ரீசன் இங்கிலாந்து வந்து அரசு நேரடி ஆட்சி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1857 ஒரு மாபெரும் கிளர்ச்சி நடைபெறுது. சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க, முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. இந்த மாபெரும் கிளர்ச்சியில நிறைய ஆங்கிலேயர்களும் கொல்லப்படுறாங்க, இந்தியர்களும் கொல்லப்படுறாங்க. இதனால இதை பார்த்துட்டு விக்டோரியா மகாராணி என்ன பண்றாங்க, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நேரடியாக ஆட்சிக்கு வருது. அப்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1858. இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. என்னென்னா விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய மக்களின் உரிமை சாசனம், அதாவது மேகனகர்டா அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கும்போது கடைசி கவர்னர் ஜெனரலா யார் இருந்தாங்க அப்படின்னா கானிங் பிரபு. இவர் பேரை வந்து வைசிராய் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய அரசு சட்டம் மாற்றி அதாவது இந்திய அரசு பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க, வைசிராய். அடுத்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னா சர் சார்லஸ் வுட். ஃபர்ஸ்ட் இந்திய அரசு செயலராக யார் பதவியேற்றாங்க அப்படின்னா சர் சார்லஸ் வுட். இவருக்கு கீழே 15 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு இருக்கும். இதுதான் இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மொத்தம் 4 வகையான குழு இருக்கும். அதில் வந்து 2 இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு வந்து இங்கிலாந்துல இருக்கும். மிச்சம் 2 நிர்வாக குழுவும் சட்டம் இயற்றும் குழுவும் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் அபாலிஷ் பண்றாங்க. இந்த பேரறிக்கையை நவம்பர் 1, 1858 கானிங் பிரபு அலகாபாத்ல ஒரு தர்பாரை கூட்டி படிக்கிறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, இங்க வந்து பகுதிகள் இணைக்கப்படாது, எந்த போரும் நடைபெறாது,
உயிரிழப்புகள் ஏற்படாது, அதனால் இது வந்து ஒரு நல்லாட்சி சட்டம், இதுதான் இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தர்பாரில் படிக்கிறாரு. அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இதில் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக மாகாண அரசுக்கு நிறையா வகையான அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. 1+4 இருந்த நிர்வாக குழு 1+5 மாறுது. அடுத்து சட்டமியற்றும் குழுவில் இந்தியர்கள் 3 பேர்த்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அடுத்து சட்டமன்றங்கள் நிறைய இடத்துல கொண்டு வராங்க. எங்கெங்க அப்படின்னா பம்பாய், சென்னையிலையும் கொண்டு வந்துட்டாங்க, வங்காளத்துலேயும் கொண்டு வர்றாங்க, வடமேற்கு மாகாணம், பஞ்சாப் இங்கெல்லாம் கொண்டு வராங்க. அடுத்து உயர் நீதிமன்றம் சென்னை, பம்பாய், கல்கத்தா அப்படின்னு சொல்லி 3 இடத்துல 1862 தொடங்குறாங்க. அடுத்து இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, அதாவது போர்ட்போலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறைகள் ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு ஒரு உறுப்பினர்கள் போடுவாங்க. இது வந்து 1859 கொண்டு வரப்பட்டு 1861 நிறைவேற்றப்படுது. அடுத்து அவசர சட்டம், பட்ஜெட் இதெல்லாம் அறிமுகம் செய்கிறாங்க. அடுத்து அரசு பணியில் இடஒதுக்கீடு தராங்க. இதெல்லாம் 1861 சட்டத்தோட முக்கிய அம்சங்கள். அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இதில் சின்ன கம்மியான பயன்ஸ் தான் இருக்குது. என்ன கொண்டு வர ரீசன் அப்படின்னா 1885 ஐஎன்சி தொடங்குறாங்க, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்படுது. இதோட முதல் வெற்றி 1892 இருக்குது. உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் பண்ணுறாங்க. பட்ஜெட்டில் வந்து இந்தியர்கள் விவாதிக்கலாம், கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் கொண்டு வராங்க. அடுத்து மறைமுக தேர்தலையும் இன்டைரக்டாக தேர்தல்னு சொல்லாமல் அறிவிக்கிறாங்க. அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக எதுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பிரித்தாளும் கொள்கைக்காக. ஏன் அப்படின்னா மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சு இருக்கிறத இந்த ஆங்கிலேயர்கள் சாதகமாக மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி வங்கப்பிரிவினை 1905 யார் கொண்டு வராங்கன்னா கர்சன் பிரபு அவர் வந்து கொண்டு வராரு. இது மூலிமா இந்துக்கள், முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு ஏற்படுது. இதுலேயும் முஸ்லீம்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை கொடுத்து இதை பிரித்தாளும் கொள்கையாக மாற்றுறாங்க. அடுத்து நிர்வாக குழுவில் ஏற்கனவே 1+5 இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஒரு சட்ட உறுப்பினர் சேர்றாங்க. யாருன்னா எஸ்பி சின்ஹா. இவர் ஒரு இந்தியர். முதல்ல நிர்வாக குழுவில் ஒரு இந்தியர் இடம்பெறாருன்னா இவர் தான் எஸ்பி சின்ஹா. அடுத்து சட்டம் இயற்றும் குழுவிலையும் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்துறாங்க. அடுத்து பார்லிமெண்ட்டில் இருக்கிற பவர்ஸை இந்தியர்களுக்கு அதிகமாக தராங்க. என்னென்ன அப்படின்னா வாக்களிக்கிற உரிமையை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அடுத்து தீர்மானம், சட்ட திருத்தம் இதெல்லாமும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி, அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் முதல்ல கொண்டு வராங்க முஸ்லீம்களுக்கு. அதனால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா மின்டோ பிரபு சொல்கிறாங்க. இந்த இந்திய கவுன்சில், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு கீழே இருக்கிற 15 பேர் கொண்ட குழுவில் 2 இந்தியர்களை சேர்த்துறாங்க. இதெல்லாம் 1909 சட்டத்தோட முக்கிய அம்சங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, 1947 இந்திய விடுதலை சட்டம், இந்த சட்டங்களெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.